தமிழ்நாட்டு இளைஞர்களை உலகத்திலேயே முதன்மையானவங்களாக ஆக்கணும் என்பதுதான் என்னுடைய தனியாத ஆசை. நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் தான் தலைமுறைக்கு பயன்படுகிற திட்டங்கள். என்னோட செகண்ட் அட்டம்ப்ட்லேருந்தே நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன். மந்த்லி 7,500 ஸ்காலர்ஷிப் வாங்கினேன். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் நான் என்னோட முதல் முயற்சியில் ஆல் இந்தியா ரேங்க் 821 எடுத்திருக்கேன். இந்த நான் முதல்வன் ஸ்கீமோட ஸ்டைஃபண்ட் என்னோட மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிடபிள்யூடி என்னோட கேட்டகரியில் ஆல் இந்தியா லெவலில் செகண்ட் பிளேஸ் எடுத்திருக்கேன். யூபிஎஸ்சியோட 3 ஸ்டேஜ்லையுமே எனக்கு நான் முதல்வன் திட்டம் ரொம்ப உறுதுணையாக இருக்கு. நான் முதல்வன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கு 25,000 மெயின்ஸ் பாஸ் பண்ணும்போது 50,000 கொடுத்தாங்க. ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அகாமடேஷன், ஸ்டைஃபண்ட், அது கூட கோச்சிங்கும் கொடுத்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட நான் முதல்வன் ஸ்கீம்ல தான் ஃபுல்லா படிச்சேன். இந்த வெற்றிக்கு காரணம் நான் முதல்வன் திட்டம் கண்டிப்பா சொல்லுவேன். ஒவ்வொரு வருஷமுமே இப்ப ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வு கிராக் பண்ற பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த நான் முதல்வன் ஸ்கீமோட பெனிஃபிஷியரி, ஒன் ஆஃப் த பெனிஃபிஷியரினா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த கம்ப்ளீட் ஜேர்னில. பிகாஸ் வி ஹேவ் த கவர்மெண்ட், அவங்க நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலமா என்ன போல நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு. இந்த ஸ்டைஃபண்ட் கொடுக்கறது கவர்மெண்டோட சப்போர்ட்ல மாதம் 7,500 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் கிளியர் பண்ணப்ப 25,000 கொடுத்தாங்க. அப்புறம் நேர்முக தேர்வுக்கு 50,000 கொடுத்தாங்க. அது நான் முதல்வன் திட்டத்துக்கு எனக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருந்துச்சு. டெல்லி போய் படிக்கணும் யூபிஎஸ்சி அப்படின்னு கிடையாம தமிழ்நாடுல இருந்தே யூபிஎஸ்சியை குவாலிட்டியான எஜுகேஷன் மூலமாகவும் குவாலிட்டியான மென்டர்ஷிப் மூலமாகவும் ஈஸியா கிளியர் பண்ணலாம் அப்படின்றத இந்த நான் முதல்வன் ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம் ப்ரூவ் பண்ணிருக்கு. தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உங்க கனவு நிறைவேறிடுச்சு. இனி மக்களுடைய கனவுகளை நிறைவேற்ற இன்றிலிருந்து நீங்கள் புறப்படுங்கள். ஆல் தி பெஸ்ட். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம்.